அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாரி ஒரு சிக்கல் வருது. அவர் நடிச்ச படத்திலேயே இந்த மாரி வருதுன்னா என்ன காரணம் சார்? இல்ல அது என்னன்னா 2 விதமா சொல்றாங்க. இந்த கேரக்டர் வந்து பாலியல் ரீதியா பாதிக்கப்பட்டு அதுக்காக போராடி நீதி வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஜானகி அப்படிங்கிற கேரக்டர் ஒரு முக்கியமான ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அது. ஸோ ஒரு ட்ரூ ஸ்டோரி அது ரிலேட்டடா உள்ள சார்ந்த படம். ஏற்கனவே சிபிஐ டைரி குரூப் நிறைய படங்கள் வந்திருக்கு. பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக வாதாடி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கதை. அது இன்னொரு தரப்பு ஒன்று படம் ரிலீஸ் ஆகலை, இது வரக்கூடிய தகவல். அந்த பெண் ஒரு தலித் கேரக்டர் நடிச்சிருக்காங்க, அதனால அந்த பேரை இவங்க பயன்படுத்துறதுக்கு ஒத்துக்கற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜானகிங்கிறது கடவுளுடைய சீதாவினுடைய பேர், கடவுளுடைய பேரில் வைக்கிறாங்க, அது பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்குது, அது தலித் பெண்ணாக இருக்குங்கிறதுனால அதனால தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு தரப்பு ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. யார் தரப்பு? தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில். ஏன்னா அதான் அந்த பேரை அவங்க தரமாட்டேங்கிறதுக்கு சொல்கிறது காரணம் இதுதான் அப்படின்னு அந்த தரப்பில் வந்து சில வந்து வேலைகளை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் வருது. ஆனால் இவங்க சொல்கிற தரப்பில் நீதி இது சென்சார் போர்டு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது கடவுளின் பேரில் உள்ள வச்ச கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த டைட்டில் வச்சுருக்கீங்க. கடவுளின் பேரில் ஒரு கேரக்டரை வச்சு அந்த கேரக்டரை அந்த டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் நாங்கள் இந்த பேரை மாற்ற சொல்கிறோம்.